ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பாண்டியநாட்டு சுவை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சம்பா கோதுமையை வச்சு ஒரு திருநெல்வேலி ஸ்டைல் அல்வா பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போவோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு 150 கிராம் கோதுமை எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சு எடுத்துக்குவோம். ஒரு 8 ஹவர்ஸ் ஊறட்டும். நம்ம 8 ஹவர்ஸ் கழித்து எடுத்து பார்க்குறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஊறி இருக்குது நமக்கு. இதை நல்லா வாஷ் பண்ணி இப்போ எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு பால் எடுக்க போகிறோம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பால் எடுத்துகிட்டு வந்துடுவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் நல்லா அரைச்சி வடிகட்டி எடுத்துக்குவோம். இப்போ இது நான் இன்னொரு ரவுண்டு அடிச்சுட்டு வரப்போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ 2வது தடவையும் நல்லா மிக்ஸில் அடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ இதையும் வடிகட்டி எடுத்துக்குவோம். இதில் நம்ம இப்போ வடிகட்டின பாலை திருப்பி ஒருக்கா வடிகட்ட போகிறோம். ஏன்னா நல்லா வடிகட்டி எடுத்துக்குவோம். இப்போ இதை ஒரு 3 ஹவர்ஸ் லேட்டாக எடுக்கணும். ஏன்னா இந்த மாவு பூரா கீழே வந்துடும், இந்த தண்ணி பூரா மேலே போகணும். அப்போ தான் இந்த தண்ணி பூரா புளிப்புத்தன்மையாக இருக்கும். இந்த தண்ணியை நம்ம இப்போ கீழே மாற்றிக்க போகிறோம். பாருங்கள், கீழே ஊற்றிடுவோம். அந்த தண்ணி நமக்கு தேவையில்லை, ஏன்னா நமக்கு புளிப்பாக இருக்குன்றனால எடுத்துக்குவோம். இப்போ இந்த மாவில் தண்ணியை கலந்துக்குவோம். ஏன்னா இந்த மாவில் தண்ணி கலந்துக்கிட்டோம்னா கொஞ்சம் புளிப்பு இருக்காது, மாவும் பச்சை வாடை இல்லாமல் இருக்கும். அப்படியே சேர்க்காமல் இது பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 200 கிராம் ஜீனி எடுத்துருக்கேன். 200 கிராம் ஜீனி எடுத்து 1 லிட்டர் தண்ணி மொத்தம் நான் எடுத்திருக்கேன். 1 லிட்டர் தண்ணியில் மாவில் பாதி கலந்து வச்சுருக்கேன். இப்போ ஜீனி சர்க்கரை பாவு கலக்கிறோம்ல, அதுக்கு வேறு நான் பாதி எடுத்துக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா நமக்கு கொதி வரணும், நல்லா கம்பி பதம் வரணும். இப்போ நான் இன்னொரு வானொலியை வச்சு நமக்கு கேரமிக் சேர்ப்போம். அதுக்காண்டி நான் ஒரு கொஞ்சோண்டு ஜீனி தனியாக வேறு எடுத்து வச்சுருக்கேன். 200 கிராம் ஜீனிலேயே அதையும் நல்லா நம்ம கிளறி விட்டுக்குவோம். நமக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும், அது வரைக்கும் நல்லா நம்ம கிளறி விட்டுக்குவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கிளறி கொடுப்போம். இப்போ நம்ம நல்லா கிளறி விட்டால் தான் நமக்கு அந்த கோல்டன் ப்ரௌன் வரும். பாருங்கள், இப்போ நமக்கு கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. இதை இப்போ அந்த சீனி பாவோடையே நம்ம கலந்துக்குவோம். கலந்து விட்டு நல்லா கிளறி கொடுப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஒரு கம்பிப்பதம் வரணும். ஒரு கம்பிப்பதம் வந்துட்டால் அதை நம்ம கலந்துக்கலாம். இப்போ எனக்கு இதில் ஒரு கம்பிப்பதம் வந்துருச்சு. இப்போ இதில் நான் மாவை சேர்த்துக்கிறேன். பாருங்கள், நமக்கு நல்லா கெட்டியாயிரும். பார்த்திங்களா, நம்ம இப்போ ஊற்றினோடனே நமக்கு நல்லா கெட்டியாகி தான் வரும். இதை நம்ம நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். நான் ஒரு 200 கிராம் நெய் எடுத்துருக்கேன். 150 கிராம் கோதுமைக்கு 200 கிராம் நெய் எடுத்துருக்கேன். அதை நம்ம மொத்தமாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்குவோம். அதை பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறி கொடுப்போம். நம்ம ஃபுல்லாக அடுப்பு வைக்காமல் கொஞ்சம் சிம்மில் வச்சே பண்ணுவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரே தான் நெய்யை சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கலந்துக்கிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டு கிண்டி விடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப ஹெல்த்தியானது தான். ஏன்னா இது நம்ம வீட்டிலே செய்கிறோம்ல, நம்மளே செய்கிறதுனால கொஞ்சம் ஹெல்த்தியானது தான். இந்த லாக்டவுன் டயத்தில் நம்ம பிள்ளைகளுக்கு கடையில் போய் எதுவும் வாங்கி கொடுக்க முடியாது, வைக்க முடியாது. ஏன்னா இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு நம்ம கொஞ்சம் பார்த்து தான் எதுவுமே நம்ம பண்ணணும். இப்போ இன்னொரு வானொலி அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சம் நெய் சேர்த்து முந்திரியை வறுத்து எடுத்துக்குவோம். நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்குவோம். பாருங்கள், நமக்கு நல்லா நெய் திரண்டு வந்துருச்சு. அல்வாவும் பார்த்திங்களா எப்படி டேஸ்ட்டாக, எப்படி சூப்பராக இருக்குல்ல பார்க்கவே. இதில் ஒரு 6 ஏலக்காய் நான் எடுத்து வச்சுருந்தேன். அதையும் நல்லா நான் தட்டி எடுத்துருக்கேன். தட்டி நம்ம இதில் சேர்த்துக்குவோம். ஏலக்காய் போட்டாலே நல்லா வாசமாக இருக்கும் நமக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த நெய்யில் முந்திரியை வறுத்து வச்சுருந்தேன்ல, அதையும் இப்போ நான் அதில் சேர்த்துக்கிட்டேன். நல்லா கிளறி கொடுப்போம். இது பாருங்கள், எவ்வளோ நெய் நம்ம ஊற்றின நெய் பூரா பார்த்திங்களா, அப்படியே அழகாக தெளிஞ்சு வந்துடுச்சு. பார்த்திங்களா, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள்.
திருநெல்வேலி அல்வா நம்மளே வீட்டில் எப்படி செய்கிறோம் பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், நான் எல்லாம் முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ இது வரைக்கும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்